எண்ணான் பற்றாத ரீதியில் உங்களால் என்ன கூட முடியாத அளவிலே தெய்வம் നിന്നെ അനുഗ്രഹിക്കും. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். നിന്റെ ബാങ്ക് ബാലൻസിനെ വർദ്ധിപ്പിക്കും. உங்கள் பேங்க் பேலன்ஸை தேவன் பெருக பண்ணுவார். നിന്റെ വസ്തുവിനെ ദൈവം വർദ്ധിപ്പിക്കും. உங்கள் நிலத்தை தேவன் பெருக பண்ணுவார். നിന്റെ ഭവനങ്ങളെ ദൈവം വർദ്ധിപ്പിക്കും. உங்கள் வீடுகளை பெருக பண்ணுவார். നിന്റെ തലമുറകളെ ദൈവം അനുഗ്രഹിക്കും. உங்கள் தலைமுறைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். നിന്റെ വാഹനത്തെ ദൈവം വർദ്ധിപ്പിക്കും. உங்கள் வாகனத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். നിന്റെ ബിസിനസിനെ ദൈവം വർദ്ധിപ്പിക്കും. உங்கள் தொழிலை தேவன் பெருக பண்ணுவார். ഇന്ന് രാത്രി എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? இந்த இரவில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഞാൻ ഇപ്പോ പറഞ്ഞ ഇത്രയും കാര്യം, நான் சொன்ன இவ்வளவு காரியங்களையும் 100 മേനി കൊയ്ത്ത് നിങ്ങൾക്ക് കാണണമെങ്കിൽ, அவே 100 மடங்கு அறுவடையை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், പ്രതികൂലത്തിന്റെയും പ്രതിസന്ധികളുടെയും നടുവിൽ ഉയർച്ച പ്രാപിക്കണമെങ്കിൽ, போராட்டத்தின் எதிர்ப்பின் நடுவில் நீங்கள் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ഒന്ന് നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നവരായിരിക്കണം. ஒன்று நீங்கள் ஜெபிக்கிறவராய் இருக்க வேண்டும். രണ്ട് വിശ്വാസം ഉള്ളവരായിരിക്കണം. இரண்டாவது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். മൂന്ന് ആഗ്രഹം ഉള്ളവരായിരിക്കണം. மூன்றாவது நீங்கள் விருப்பம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். നാല് നിങ്ങളുടെ തടസ്സങ്ങളെ നിങ്ങൾ തന്നെ മാറ്റണം. நான்காவதாக உங்கள் தடைகளை நீங்களே மாற்ற வேண்டும். അഞ്ച് അധരം കൊണ്ട് പ്രഖ്യാപിക്കണം. 5 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும். യാക്കോബ് ജെയിംസ് chapter 4:2 யாக்கோபு 4:2 வாசிக்க கேட்கலாம். நீங்கள் இச்சித்ததும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. Praise the Lord. Hallelujah. നിങ്ങൾ ചോദിക്കാത്തത് കൊണ്ടാണ് നിങ്ങൾക്ക് ലഭിക്കാത്തത്. நீங்க கேட்காததுனால தான் உங்களுக்கு கிடைக்கல. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல கரம் கொடுத்து சொல்லுங்க, ചോദിച്ചാൽ ലഭിക്കും. கேட்டால் கிடைக்கும். ചോദിച്ചാൽ ലഭിക്കും. கேட்டால் கிடைக்கும். എന്ത് ചോദിച്ചാൽ ലഭിക്കും. நீங்க எதை கேட்டாலும் கிடைக்கும். മത്തായിയുടെ സുവിശേഷം 7:7 പറയുന്നു. மத்தேயு சுவிசேஷம் 7:7 சொல்கிறது, Ask before God, it shall be given you. ஆமென். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். നിങ്ങൾ എന്ത് ചോദിച്ചാലും ദൈവം നിങ്ങൾക്ക് തരും. நீங்கள் எதை கேட்டாலும் அதை தேவன் உங்களுக்கு தருவார். എത്ര പേര് ചോദിക്കാൻ റെഡിയാണ്? எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? ലൂക്കോസ് സുവിശേഷം 11 പറയുന്നു, നിങ്ങൾ ചോദിച്ചാൽ നിങ്ങൾക്ക് ലഭിക്കും. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் சொல்கிறது, நீங்கள் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். മത്തായി പറയുന്നത്, ചോദിക്കുന്നതിനും നനയ്ക്കുന്നതിനും അത്യന്തപരമായി ദൈവം ചെയ്യും. மத்தேயு சொல்கிறார், ஆமென், நீங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் உங்களுக்காக செய்வார். മത്തായി പറഞ്ഞു, ഞാൻ ദൈവത്തോട് ചോദിച്ചപ്പോൾ, ஆமென், மத்தேயு சொல்கிறார், நான் தேவனிடத்தில் கேட்டபோது നന്മ എനിക്ക് അധികമായി ലഭിച്ചു. நன்மை எனக்கு அதிகமாய் கிடைத்தது. ലൂക്കോസ് പറയും, லூக்கா சொல்கிறார், ഞാൻ ചോദിച്ചപ്പോൾ நான் கேட்டபோது പരിശുദ്ധാത്മാവിനെ ദൈവം എനിക്ക് അധികമായി നൽകി. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதிகமாய் தருவார். ഹല്ലേലൂയ ஹalleluya. ആമേൻ. 1 ദിനവൃത്താന്തം 1 நாளாகமம் புத்தகம் 4-ാം അധ്യായം 4ஆம் அதிகாரம் 9-10 വചനം വായിച്ചാൽ 9-10 വചനത്തെ വാസിக்க கேட்கலாம். ഫസ്റ്റ് ക്രോണിക്കൽ ചാപ്റ്റർ 4:9-10. 1 நாளாகமம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். Praise the Lord. ஹalleluya. യബ്ബേസ് തന്റെ സഹോദരങ്ങളുടെ മുമ്പിൽ മാന്യനായിരുന്നു എങ്കിലും, ஆமென், இந்த யாபேஸ் தன்னுடைய சகோதரர் நடுவிலே சிறந்தவராய் மாறினான் என்றால், അവൻ ജനിച്ച സമയത്ത് അമ്മയ്ക്ക് ഭയങ്കര ക്ഷാമത്തിന്റെ കാലമായിരുന്നു, ഞെരുക്കത്തിന്റെ കാലമായിരുന്നു. அவன் பிறந்த பொழுது அந்த யாபேசினுடைய காலகட்டம் மிகப்பெரிய ஆமென் ஒரு பஞ்ச காலகட்டமாக இருந்தது. അതുകൊണ്ട് അവന് വ്യസനപുത്രൻ എന്ന് പേര് കിട്ടി. ஆகையினாலே அவன் விசனத்தின் புத்திரன் என்று பெயரிடப்பட, അഭിഷേകത്തെ നോക്കിയല്ല പേരിട്ടത്, സാഹചര്യത്തെ നോക്കി പേരിട്ടു യാബേസ്. ஆமென். அபிஷேகத்தை பார்த்து அவனுக்கு பெயர் போடவில்லை, அந்த சூழ்நிலையை பார்த்து அவருக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. അവൻ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചു. அவன் தேவனிடத்தில் ஜெபித்தான். അവന്റെ പ്രാർത്ഥന ദൈവം കേട്ടു. அவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். ഇന്ന് രാത്രി എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? இந்த இரவில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? അവൻ പ്രാർത്ഥിച്ചത് എങ്ങനെയാണ്? அவன் எப்படி ஜெபித்தார்? ഹല്ലേലൂയ ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. എന്റെ അതിരിനെ വിശാലമാക്കണം. என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். ഇന്ന് രാത്രി എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? இந்த இரவில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? യബ്ബേസിന്റെ പ്രാർത്ഥന ദൈവം കേട്ടു. யாபேசின் ஜெபத்தை தேவன் கேட்டார். അവൻ പ്രാർത്ഥിച്ചതെല്ലാം ദൈവം അവന് നൽകി. அவன் கேட்டதை எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு தந்தார். അവന്റെ അതിരുകളെ ദൈവം വിശാലമാക്കി. அவன் எல்லையை தேவன் பெரிதாக்கினார். ഇന്ന് രാത്രി നീ പ്രാർത്ഥിക്കുകയാണെങ്കിൽ, இந்த இரவிலே நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், നിന്റെ സകല സാഹചര്യങ്ങളുടെ നടുവിലും உங்கள் எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலும் ഇന്ന് രാത്രി ഒരു ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടാൻ പോവുകയാണ്. இந்த இரவிலே ஒரு தேவ கிரியை வெளிப்பட போகிறது. എത്ര പേർ പ്രാർത്ഥിക്കാൻ തയ്യാറാണ്? எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கீங்க? ഞെരുക്കത്തിന്റെ നടുവിൽ പ്രാർത്ഥിക്കാൻ എത്ര പേർ തയ്യാറാണ്? நெருக்கத்தின் நடுவிலே ஜெபிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ശക്തിയോടെ കരങ്ങളെ അടിച്ചൊന്ന് അല്പനേരം ദൈവത്തെ ആരാധിച്ചാട്ടെ. பலமாய் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம். പോരാ 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 പോരാ. போதாது போதாது. ചിലർ
நேரம் வாய்களை திறந்து കരങ്ങളെ അടിച്ചുകൊണ്ട് கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி வாய்களை திறந்து പ്രശ്നങ്ങളുടെ നടുവിൽ പ്രതിസന്ധികളുടെ നടുവിൽ பிரச்சனை நடுவிலும் போராட்டத்தின் நடுவிலும் യബ്ബേസിന്റെ പ്രാർത്ഥനയുടെ മറുപടിയായി யாபேசின் ஜெபத்தின் பதிலாக ദൈവം ഒരു വിശാലത നൽകിയതുപോലെ தேவன் ஒரு விசாலத்தை கொடுத்தது போல ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നിന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ദൈവം ഒരു മറുപടി അയക്കുകയാണ്. உங்கள் ஜெபத்திற்கு ஒரு பதிலை தேவன் அனுப்புகிறார். ഒരു மறுபடி ദൈവം അയക്കുകയാണ്. பதிலை தேவன் அனுப்புகிறார். പ്രാർത്ഥിച്ചോ, ஜெபியுங்கள். പോരെ போதாது, எல்லாரும் வாய்களை திறந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ഒരു വിശാലത ദൈവം തരാൻ പോവുകയാണ്. ஒரு விசாலத்தை தேவன் தரப்போகிறார். ഒരു വിശാലത ദൈവം തരാൻ പോവുകയാണ്. ஒரு விசாலத்தை தேவன் தரப்போகிறார். യാബേസ് പ്രാർത്ഥിച്ചതുപോലെ யாபேஸ் ஜெபித்தது போலவே പ്രാർത്ഥിക്കാൻ എത്ര പേർ തയ്യാറാണ്? ஜெபிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? യെസ് 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 எஸ் வாய்களை திறந்து ആരും മൗനമായിരിക്കരുത്. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். ആരും മൗനമായിരിക്കരുത്. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുക. தேவனிடத்தில் ஜெபிப்போம். യേശുവേ, இயேசுவே, ഒരു വലിയ വിശാലത തരണമേ. ஒரு பெரிய விசாலம் என் மேலே, എന്റെ വീട്ടിനകത്ത് വിശാലത ഉണ്ടാകട്ടെ. என் வீட்டிலே ஒரு பெரிய விசாலம் உண்டாகட்டும். എന്റെ സഭയിൽ ഒരു വിശാലത ഉണ്ടാകട്ടെ. என் சபையிலே ஒரு விசாலம் உண்டாகட்டும். എന്റെ ജോലിയിൽ ഒരു വിശാലത ഉണ്ടാകട്ടെ. என்னுடைய வேலையிலே ஒரு விசாலம் உண்டாகட்டும். യബ്ബേസ് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചു. யாபேஸ் தேவனிடத்தில் ஜெபித்தான். അവന് ദൈവം വലിയൊരു വിശാലത വരുത്തി. அவனுக்கு தேவன் ஒரு பெரிய விசாலத்தை கட்டளையிட்டார். അതിന്റെ അർത്ഥം അവൻ എന്തൊക്കെ പ്രാർത്ഥിച്ചു, ஆமென். அதனுடைய பொருள் அவன் எதற்கெல்லாம் ஜெபித்தானோ സകല പ്രാർത്ഥനയ്ക്കും எல்லா ஜெபத்திற்கும் ദൈവം അവന് മറുപടി നൽകി. தேவன் அவருக்கு பதிலை தந்தார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ആമേൻ. ഉൽപ്പത്തി പുസ്തകം 28 അധ്യായം ஆதியாகமத்தின் புத்தகம் 28 அதிகாரம் അതിന്റെ 10 മുതൽ 22 വരെ വായിക്കുമ്പോൾ 10 முதல் 22 வரை வாசிக்கும் பொழுது, ആമേൻ, അതിന്റെ ഇമ്പോർട്ടന്റ് 14 മുതൽ 22 വരെ அதுல 14 முதல் 22 வரை വായിക്കുമ്പോൾ നമുക്ക് ഇവിടെ യാക്കോബിനെ കാണാൻ കഴിയും. வாசிக்கும் பொழுது இங்க யாக்கோபை குறித்து காண முடியும். ആമേൻ, സ്തോത്രം. ലാബാനാൽ ചതിക്കപ്പെട്ട യാക്കോബ്, அவன் லாபானினால் ஏமாற்றப்பட்ட இந்த யாக்கோபு, സകലതും നഷ്ടപ്പെട്ട് எல்லாம் நஷ்டப்பட்டு ഒരു കല്ല് തലയണയായിട്ട് വെച്ച് കിടക്കുമ്പോൾ, ஒரு அமே ஸ்தோத்திரம் கல்லை தலையில வைத்து கிடக்கும் பொழுது, ഈ കല്ല് തലയിൽ വെച്ചാൽ എന്തുമാത്രം പെയിൻ ആയിരിക്കും. இந்த கல்லு தலை மேல வச்சா எவ்வளவு வலி இருக்கும். ആർക്കെങ്കിലും കല്ലിന്റെ മേലെ തല വെച്ച് കിടന്ന ഉറക്കം വരും? யாருக்காவது கல்லு மேல தலை வச்சு படுத்தா தூக்கம் வருமா? നല്ല പെയിൻ ആയിരിക്കും. நல்ல வலியா ആ இருக்கும். വേദനയുടെ നടുവിൽ அந்த வேதனையின் நடுவிலே അവനൊരു ദർശനം കാണുകയാണ്. அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். ദൂതന്മാർ ഇറങ്ങുകയും കയറുകയും ചെയ്യുന്നു. தூதர்கள் இறங்கவும் ஏறவும் செய்கிறார்கள். 2024 ജനുവരിയിൽ 2024 ஜனவரி மாதம் നീ കാണാൻ പോകുന്നത് കല്ലല്ല. நீங்க பார்க்க போவது கல்லை அல்ல. കല്ല് കണ്ടെടുത്ത് கல்லை பார்த்த இடத்திலே ദൂതൻ ഇറങ്ങുന്നത് കയറുന്നത് കാണും. தூதர்கள் இறங்குவதையும் ஏறுவதையும் பார்ப்பீர்கள். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை வல்லமையை தட்டி சொல்லுங்க. 2024 2024 ജനുവരി മാസം ஜனவரி மாதம் നിന്റെ സഭയ്ക്കകത്ത് சபைக்குள்ளே ദൈവത്തിന്റെ ദൂതന്മാർ தேவனுடைய தூதர்கள் ഇറങ്ങി വരുന്നത് இறங்கி வருவதையும் നീ കാണാൻ പോവുകയാണ്. நீங்க பார்க்க போவீர்கள். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க. പോരെ 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 പോരെ. போதாது போதாது போதாது. എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. 2024 2000 கிரியை செய்கிற ദുരാത്മ ശക്തികളെ அசுத்த ஆவியின் வல்லமைகளை മിണ്ടാതാക്കുന്ന ഒരു അഭിഷേകം அமைதிப்படுத்துகிற அபிஷேகம் ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ച് விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி യെസ് 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 ஜீசஸ் പോരെ പോരെ പോരെ. போதாது போதாது உற்சாகமாய் கரங்களை தட்டி வாயிலை திறந்து യെസ് ஓ ஷபதரபோ ஷந்தல் பிரௌடவா ஹalleluya യെസ് ஹalleluya Yes. ஹalleluya യെസ് ஹalleluya യെസ്. ஹalleluya. നീ പ്രാർത്ഥിച്ച ഡോറുകൾ ഓപ്പൺ ആകും. நீங்கள் ஜெபித்தால் வாசல்கள் திறக்கப்படும். ഏലിയാവ് പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ തീ ഇറങ്ങി. எலியா ஜெபித்த பொழுது அக்கினி இறங்கினது. ദാവീദ് പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ ഭൂതങ്ങൾ പുറത്തുപോയി. தாவீது ஜெபித்த பொழுது பிசாசு வெளியேறினது. ഹല്ലേലൂയ. ശലോമോൻ പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ ദൈവ സാന്നിധ്യം ഇറങ്ങി. சாலமோன் ஜெபித்த போது தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. സഭ പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ சபை ஜெபித்த போது ഡോറുകൾ ഓപ്പൺ ആയി. கதவுகள் திறக்கப்பட்டது. The year of door open. ஓ இது கதவுகள் திறக்கப்படுகிற வருஷம். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுங்க. സഭയെ നീ പ്രാർത്ഥിക്കാൻ തയ്യാറായാൽ, சபையே நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமானால், നിനക്ക് വിരോധമായി അടയപ്പെട്ട உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டு സകല വാതിലുകളും சகல வாசல்களும் ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே തുറക്കുവാൻ திறக்க എന്റെ ദൈവം ശക്തനാണ്. என் தேவன் வல்லமை உள்ளவர். ഓ ജീസസ്. ஜீசஸ். 2 இரண்டாவதாக വിശ്വാസം. விசுவாசம். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 7-ാം അധ്യായം 37-39 വരെ വായിക്കുമ്പോൾ ஆமென். ஆமென். யோவான் சுவிசேஷம் 7-ஆம் அதிகாரம் 32-33 வாசிக்கும் பொழுது യേശു പറയുന്നു, இயேசு சொல்லுகிறார், ദാഹിക്കുന്നവരെല്ലാം എന്റെ അടുക്കൽ വന്ന് കുടിക്കട്ടെ. தாகமுள்ளவர் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவர்கள். വിശ്വസിക്കുന്നവന്റെ ഉള്ളിൽ നിന്ന് விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து തിരുവെഴുത്ത് പറയുന്നത് പോലെ, வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது போலவே. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடித்து சொல்லுங்க. വിശ്വസിക്കുന്നവനാണ് விசுவாசிக்கிறவர்கள் தான் രക്ഷയുള്ളത്. ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்கள். വിശ്വസിക്കുന്നവർക്കാണ് விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் അപ്പ എന്ന് പേര് വിളിക്കാൻ
അവകാശമുള്ളത്. தகப்பனே அப்பா என்று கூப்பிடக்கூடிய உரிமை உடையவர்கள். വിശ്വസിക്കുന്നവർക്കാണ് விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் സൗഖ്യമുള്ളത്. ஆமென் சுகம் உள்ளது. വിശ്വസിക്കുന്നവർക്കാണ് விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் സ്നാനം ഉള്ളത്. ஞானஸ்நானம் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അപ്പൊ നമ്മൾ വിശ്വാസമുള്ളവരായിരിക്കണം. நாம விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എത്ര പേര് ഇന്ന് രാത്രി വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் இந்த இரவிலே விசுவாசிக்கிறீங்க? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. രണ്ട് വിശ്വാസം ഉള്ളവരായിരിക്കണം. ரெண்டு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். മൂന്ന് നമ്മൾ ആശയുള്ളവരായിരിക്കണം. நாம விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். റോമർ എഴുതിയ ലേഖനം ரோமருக்கு எழுதின நிருபம் വിശ്വാസം ഉള്ളവരായിരിക്കണം. ரெண்டு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். മൂന്ന് നമ്മൾ ആശയുള്ളവരായിരിക്കണം. நாம விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். റോമർ എഴുതിയ ലേഖനം ரோமருக்கு எழுதின நிருபம் 4-ാം അധ്യായം 4-ാം அதிகாரம் 18-ാമത്തെ വചനം വായിക്കുമ്പോൾ 18-ാം വചനத்தை വാസിക്കുമ്പോൾ അബ്രഹാം ആശയ്ക്ക് വിരോധമായി ആശ വച്ച് പ്രാർത്ഥിച്ചു. അവൻ നമ്പിക്കയോടെ അവൻ വിശ്വസിത്താൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ആഗ്രഹിച്ചു, അവൻ വിരുമ്പിനാൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ആഗ്രഹിച്ചു പ്രാർത്ഥിച്ചു. അവൻ വിരുമ്പി ജപിത്താൻ. 1 കൊരിന്ത്യർ 14:1 വായിച്ചു. 1 കൊരിന്ത്യർ 14:1 വാസിക്കലാം. 1 കൊരിന്ത്യർ 14:1 1 കൊരിന്ത്യർ 14:1 വിശേഷാൽ வாசிங்க. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். 2024 കൃപാവരങ്ങളെ ആഗ്രഹിക്കുന്നവർ ഇതിനകത്തുണ്ടെങ്കിൽ ഒന്ന് കൈയടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கிருபை வரங்களை விரும்புகிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுங்கள். 2024 നീ പ്രവചനവരം ആഗ്രഹിച്ചാൽ, நீங்கள் தீர்க்க தரிசன வரத்தை விரும்பினால் നീ ഒരു പ്രവാചകനായി മാറും. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுவீர்கள். ഒരു പ്രവാചകയായി മാറും. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுவீர்கள். എന്ത് നീ ആഗ്രഹിക്കുന്നു, எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ അത് ദൈവം നിനക്ക് തരുമെന്ന് அதை தேவன் உங்களுக்கு தருவார் என்று ദൈവത്തിന്റെ ആത്മാവ് தேவனுடைய ஆவியானவர் ഇന്ന് രാത്രി എന്നോട് ആലോചന അറിയിക്കുന്നു. இந்த இரவிலே தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். തടസ്സങ്ങളെ നിങ്ങൾ നീക്കം ചെയ്യണം. தடைகளை நீங்கள் நீக்கி போட வேண்டும். യെശയ്യാ പ്രവചനം 33-ാം അധ്യായം. ஆமென். യെശയ്യാ தீர்க்கதரிசன புத்தகம் 33-ാം அதிகாரம். വേഗത്തിൽ വായിച്ച് ഒരു പോയിന്റ് കൂടെ പറഞ്ഞു നിർത്താൻ പോകും. ஒரு குறிப்பு கூட சொல்லி நாம் நிறுத்தலாம். 33-ாம் அதிகாரம் 15-17 நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் നീതിയായി നടക്കുക, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. പറഞ്ഞേ ചെവിയെ പൊത്തുക. എല്ലാവരും ചെവിയിൽ കൈവച്ചിട്ട് പറഞ്ഞേ. எல்லாரும் காது மேல செவியை காதுல வச்சு சொல்லுங்க. ചെവിയിൽ കൈവച്ചിട്ട് പറഞ്ഞേ. உங்க காது மேல கை வச்சு சொல்லுங்க. മറ്റുള്ളവരെ കുറിച്ച് കുറ്റം പറയുന്നത്, அவன் மற்றவர்களை குறித்து குறை சொல்லுவது കേൾക്കാതെ വണ്ണം கேட்காதபடிக்கு നിങ്ങളുടെ ചെവിയെ പൊത്തിക്കളയണം. நீங்கள் செவியை அடைத்துக் கொள்ள வேண்டும். പാപത്തിന് വിരോധമായി பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ കണ്ണുകളെ അടയ്ക്കണം. பொல்லாததை காணாதபடிக்கு கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ചെവി പൊത്തുന്നവനും കണ്ണടയ്ക്കുന്നവനും ഉയരങ്ങളിലെത്തും. செவி அடைக்கிறவனும் கண்களை அடைத்துக் கொள்கிறவனும் உயர்விலே செல்வான். വായിച്ചേ. கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், ദൂരത്തിൽ ഉള്ള ദേശത്തെയും പാർക്കും. അവനൊരു വിശാലമായ ഒരു അനുഗ്രഹത്തെ കാണും. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. அவர் ஒரு விசாலமான ஆசீர்வாதத்தை காண்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். എന്റെ ചെവിയിലൂടെ വരുന്ന തടസ്സങ്ങള്, அவன் காது மூலமாய் வருகிறதான தடைகளை, എന്റെ കണ്ണിൽ നിന്ന് വരുന്ന തടസ്സങ്ങള്, கண்களில் இருந்து வருகிற தடைகளை ഇന്ന് രാത്രി നീ നീക്കം തയ്യാറായാൽ, இந்த இரவிலே நீங்கள் மாற்ற ஆயத்தம் என்றால் ഒരു വലിയൊരു വിശാലത ദൈവം തരും. ஒரு பெரிய விசாலத்தை தேவன் தருவார். 5-ാമത്തെ പോയിന്റ്, 5வது குறிப்பு, ഹല്ലേലൂയ, പ്രഖ്യാപിക്കുക. ஆமென். அறிக்கை பண்ண வேண்டும். അതരം കൊണ്ട് പ്രഖ്യാപിക്കുക. உங்கள் உள்ளத்தின் ആഴത്തിലിருந்து அறிக்கை செய்ய வேண்டும். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. യേശു ബെഥാനിയിൽ കണ്ടത് വലിയൊരു കല്ലാണ്. ஆமென். இயேசு பெத்தானியாவிலே பார்த்தது ஒரு பெரிய கல். ആമേൻ. വാഗ്ദത്തം അതിനകത്തിരിക്കുക. வாக்குத்தத்தம் அதற்குள்ளே இருக்கிறது. അവിടെ നിന്നുകൊണ്ട് യേശു ഉറക്കെ വിളിച്ചു പറഞ്ഞു. அங்கே இருந்து கர்த்தர் கூக்குரலாய் சொன்னார், ലാസറേ, லாசருவே പുറത്തു വാ. வெளியே வா. ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നീ ഡിക്ലെയർ ചെയ്യുകയാണെങ്കിൽ, நீங்கள் அறிக்கை செய்வீர்களே ஆனால் നന്മ നിന്റെ അടുക്കൽ വരും. நன்மைகள் உங்கள் அருகே வரும். നീ പറയാൻ തയ്യാറായാൽ, நீங்கள் சொல்ல ஆயத்தமானால், യേശു പറയാൻ തയ്യാറായപ്പോൾ, இயேசு சொல்ல ஆயத்தமான போது, അങ്ങ് പാതാളത്തിൽ പോയി ഒളിച്ചിരുന്ന ലാസറിന്റെ ആത്മാവ് തിരിച്ചു വന്നു എങ്കിൽ, அங்கே பாதாளத்தில் ஒளிந்திருந்த ஆத்துமா அவன் மறுபடியும் திரும்ப வந்தது என்றால், നീ പറഞ്ഞാൽ,
நீங்க சொன்னா സകല വാഗ്ദത്തങ്ങളും சகல வாக்குத்தத்தங்களும் നിന്റെ മുമ്പിൽ വരും. உங்களுக்கு முன்பாக வரும். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുക. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். പോരാ 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 പോരാ. போதாது போதாது. ശക്തിയോടെ കരമടിച്ച് പറ. பலமாய் கரங்களை தட்டி சொல்லுங்கள். ശക്തിയോടെ കരമടിച്ച് பலமாய் கரங்களை தட்டி സാഹചര്യത്തെ നോക്കരുത്. சூழ்நிலையை பார்க்காதீர்கள். നിന്റെ പിതാവിനോട് ദൈവ സത്യം ചെയ്തത് ஆமே உங்களுக்கு யார் தேவ சத்தியம் செய்தார்களோ അത് ദൈവം നിനക്ക് വേണ്ടി നിവർത്തിക്കും. அதை தேவன் உங்களுக்காக நிறைவேற்றுவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രി എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? இரவில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? പ്രാർത്ഥനയോടെ ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റാം. ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். എല്ലാവരും ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റാം. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். ഹല്ലേലൂയ. അതരങ്ങളെ തുറക്ക്. ஆமே உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഉൽപ്പത്തി പുസ്തകം 26-ാം അധ്യായം. ஆதியாகமத்தின் புத்தகம் 26-ஆம் அதிகாரம். ആമേ ഇസഹാക്കിന്റെ അനുഗ്രഹത്തെ കണ്ട് ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை பார்த்து അബീമേലേക്ക് പറഞ്ഞു, அபிமெலேக்கு சொன்னார், നീ എന്നെക്കാൾ ബലമുള്ളവനാകയാ, நீ என்னை விடவும் பலத்தவனாய் மாறின ஆகையினாலே നീ എന്നെ വിട്ടു പോ. நீ என்னை விட்டு போ. 27-ാമത്തെ വചനം ആമേൻ വരുമ്പോൾ 27ஆம் வசனம் வரும்போது ഇസഹാക്കിനെ തേടി അബീമേലേക്ക് വന്നു. ஈசாக்கை தேடி அபிமெலேக்கு வருகிறான். എന്നിട്ട് പറയുകയാണ്, அவன் வந்து சொல்கிறான், ഇസഹാക്കേ, ஈசாக்கே, എനിക്ക് നീയുമായിട്ട് ഒരു ബന്ധം സ്ഥാപിക്കാൻ താല്പര്യമുണ്ട്. நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறேன். നീയുമായി ഒരു ഫ്രണ്ട്ഷിപ്പിന് താല്പര്യമുണ്ട്. உன்னோடு கூட நான் ஒரு நண்பர் ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ഇന്ന് രാത്രി ദൈവാത്മാവ് ദൂത് പറയുന്നു, இரவிலே தேவாவிய நம்ம தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், ആരാണോ നിന്നെ തള്ളിക്കളഞ്ഞത്, யார் உங்களை தள்ளிவிட்டார்களோ, ആരാണോ നിന്നെ പുറത്താക്കിയത്, யார் உங்களை வெல்ல தள்ளினார்களோ, അവർ നിന്നെ തേടി വരുന്ന കാലം വരാൻ പോകുന്നു. அவர்களே உங்களை தேடி வருகிற நாட்கள் வரப்போகிறது. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ച്, கரங்களை வேகமாய் தட்டி ശക്തിയോടെ അടിച്ച് പറ. பலமாய் தட்டி சொல்லுங்க, ആരാണോ നിന്നെ നിന്ദിച്ചത്, யார் உங்களை நிந்தித்தார்களோ, ആരാണോ നിന്നെ പരിഹസിച്ചത്, யார் உங்களை பரிகாசம் செய்தார்களோ, ആരാണോ നിന്നെ അപമാനിച്ചത്, யார் உங்களை அவமானப்படுத்தினாரோ, ആരാണോ നിന്നെ തള്ളിക്കളഞ്ഞത്, யார் உங்களை தள்ளிவிட்டார்களோ, അവർ നിന്നെ തേടി அவர்கள் உங்களை தேடி വരുന്നൊരു കാലം വരും. வருகிற ஒரு காலம் வரும். പോരാ പോരാ പോരാ. அது போதாது, கைகளை தட்டி வாயிலை திறந்து അന്യഭാഷ പറഞ്ഞ ആരാധന பாஷை சொல்லி ஆராதிப்போம். ഓ റബലബ ഷദരേ வைடமாரக துடாரவலபோ சந்தே. പോരാ 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 പോരാ. எல்லாரும் வாயிலை ഇന്ന് திறந்து രാത്രി കരങ്ങളെ അടിച്ച് പറ. இரவிலே கரங்களை தட்டி சொல்லுங்க, നിന്റെ അർത്ഥങ്ങളിൽ உங்களுடைய ஆபத்துகளில் ഒരു വിശാലത നീ വായിക്കാൻ പോവുകയാണ്. ஒரு பெருக்கத்தை விசாலத்தை தேவன் அனுப்ப போகிறார். ஆமென். Mighty power. ஹalleluya.